போன எபிசோடில் பிளாக் ராக்கை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உள்ளேருந்து டைனமைட்டை வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஆர்ட்ஸ் அது எப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது அவன் அந்த இடத்துல வெடித்து செத்து போயிடுறான். இப்போ மற்றவங்க அதை பொறுமையாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. டேனியல் கிளாரோட அவளோட குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறா. அவளை தேடி சாயித்தும் சார்லியும் அந்த பிளாக் ஸ்மோக் வர இடத்துக்கு போகிறாங்க. இப்போ இந்த டைனமைட்ஸை எல்லோரும் தனித்தனியாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் இப்போ காட்டுக்குள்ளே இவங்களாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜாக் ஒரு இடத்துல சவுண்டு வருதுன்ட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு கருப்பாக ஒரு உருவம் பறந்து போகுது. அப்போ கேட் நானும் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இவங்க உடனே இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திருப்பி ஏதோ சவுண்டு கேட்குது. அப்போ அவங்க திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கேருந்து மரத்தெல்லாம் ஏதோ ஒன்று பிடுங்கி போடுது. அதை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து அங்கேருந்து ஓடுறாங்க. கேட் பேக்கை போட்டு ஓடும்போது ஜாக் மட்டும் அவனோட பேக்கை கழட்டி வச்சுட்டு அங்கேருந்து ஓடுறான். ஆனால் ஜான் கொஞ்சம் கூட பயப்படாம அவனோட பேக்கை கழட்டிட்டு அது இருக்கிற பக்கம் போகிறான். இப்போ ஜான் போகிறத ஜாக் பின்னாடி இருந்து பார்த்தோடனே ஜான் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க வரான். அப்போ ஜான் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுது. அப்போ திடீர்னுட்டு பக்கத்தில் இருந்த மரத்தை ஏதோ ஒன்று பிடுங்கி போட இவன் கீழே விழுந்துடுறான். அப்போ மேலே பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அவன் கிட்ட வருது. இப்போ ஜான் ஏதோ ஒன்று பார்த்து ரொம்ப பயந்து அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். அப்போ இவன் ஓடுறத ஜாக் பார்த்துட்டு ஜான் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு வரான். இப்போ ஜான் ஓடிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கயிறு மாதிரி ஒரு விஷயம் அவன் காலில் மாட்டிக்கிட்டு அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போகுது. அப்போ ஜான் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டே வரான். இப்போ இவன் ஓடி வந்து அவனை பிடிக்கும்போது இவனை அந்த கயிறு ஒரு குகைக்குள்ளே இழுக்குது. அப்போ ஜாக் வந்து கரெக்டாக அவனை காப்பாற்றிடுறான். இப்போ இவனை பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கயிறு அந்த பொந்துக்குள்ளே அவனை இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு கேட் வரா. அப்போ அவன் கேட்கிட்ட எனக்கு இப்போ டைனமைட் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேட் அவள் பேக்கை திறந்து எடுக்கும்போது இது இங்கே இல்லை, என் பேக்கில் இருக்குது, அது போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேட் அங்கேருந்து போகும்போது அப்போ ஜான் அவன்கிட்ட என்னை விடு, என்னால் இதை பார்த்துக்க முடியும், இது என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜாக் இல்லை நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கேட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துடுறா. அப்போவன் அதுலேருந்து ஒன்று எடுத்து இந்த பொந்துக்குள்ளே போடு அப்படின்னு சொல்லும்போது ஜான் வேணா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஆனால் கேட் அதை எடுத்து போடும்போது அந்த பொந்தே வெடிச்சிடுது. அப்போ அது வெடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஏதோ ஒரு கருப்பான உருவம் அங்கே வந்து அங்கேருந்து பறந்து போகுது. இப்போ இவங்க ஒரு வழியாக ஜானை தூக்கி வெளியே எடுத்துடுறாங்க. இப்போ கப்பலை காட்டுறாங்க. அப்போ ஜின் அந்த உடஞ்சி போன ரப்பரை திருப்பி கப்பலில் சரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு மைக்கேல் அந்த நோட் எடுத்துகிட்டு வந்து இதை சந்தானம் உனக்கு எழுதி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னெல்லாம் கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்போவே ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது ஓ சூப்பராக கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ரப்பர் சரி பண்ணி முடித்தோடனே மைக்கேல் அவங்ககிட்ட ஓ சரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வாட்சை இதோ உன்னோடது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ ஜின் அதை வாங்கி பார்த்துட்டு திருப்பி மைக்கேல் கிட்ட எடுத்துகிட்டு வந்து இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது மைக்கேலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். இப்போ சன் கிளாருக்காக டீ மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்து தரா. அப்போவே ஆரன்றது ரொம்ப அழகான பேர். சார்லி எப்படியாவது உன் பையனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறா. எப்படி அதை சொல்கிற, அது உன்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவன் கூட்டிகிட்டு வந்துருவேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கான், அவன் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ சாயிது சார்லியோ காட்டுக்குள்ளே வேகமாக ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல சவுண்டு கேட்க இவங்க போய் பார்க்குறாங்க. அப்போ சார்லி அங்கேருந்து ஒரு துணியை பார்த்துட்டு அதோ கிளாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறான். அப்போ சாயித் போகாத அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஓடி போய் அதை எடுத்துடுறான். அப்போ அங்கே மேலே செட் பண்ணியிருந்த கல்லுங்களா இவன் தலையில் விழுந்துருது. அப்போ சாயித் அவன் அடிபட்டு இருந்த இடத்த பார்க்கும்போது அவனுக்கு நிறைய ரத்தம் வருது. அப்போவே ப்ரெஷர் நல்லா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை வச்சு கொடுக்குறான். அப்போ சாயித் அவன்கிட்ட அவள் 16 வருஷமாக இந்த காட்டுக்குள்ளே இருந்திருக்கா, அவளுக்கு ட்ராப் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவள் சீக்கிரமாக செட் பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நீ திருப்பி கேம்புக்கே போயிடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை கிளாரோட குழந்தைய விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது, நீ சோல்ஜர் தானே, வாரில் இந்த மாதிரி இருக்கிறது அடிப்பட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சாயித் அவன் கன்னில் இருந்த ஒரு புல்லட் எடுத்து அதுலேருந்து கன் பவுடர் எடுத்து அவன் நெத்தியில் கொட்டி இது அவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெத்தி குச்சியை கிழிச்சு அவன் நெத்தியில் வைக்கிறான். சார்லியால் வலி தாங்க முடியாமல் ரொம்பவே கத்துறான். இப்போ ஹியூகோவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போவே ஹோட்டலில் தூங்கிட்டு இருக்கும்போது முடிச்சு பார்க்குறான். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அப்போவே ஃபோன் அலற வச்சுருந்தேனேன்னு பார்க்கும்போது
அந்த சார்ஜரை வெடிச்சு ஃபோன் பொசுங்கி போயிடுச்சு. இவன் உடனே கிளம்பி கீழே இறங்கி போகும்போது அங்கே லிஃப்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இவன் படிக்கட்டிலே நடந்து போயிடுறான். அப்போ லிஃப்ட்லேருந்து சார்லி ஏற மாட்டேன்னா உள்ளே ஏன் வர அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போ இவன் கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது போகிற வழியிலே கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் லக்கேஜில் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு ஓடியே போகிறான். இப்போவே ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் அங்கே கவுண்டரில் போயிட்டு அவன் டிக்கெட் புக் பண்ணுறான். அப்போ அவங்க உங்கள் சைஸ்க்கு 2 டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் 2 டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போவே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ளைட் சீக்கிரம் கிளம்ப போகுது, இப்போ போனால் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது இவன் உடனே அவன் லக்கேஜ்லாம் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். இப்போவே ஓடி போயிட்டு இருக்கும்போது லைனில் நிற்காம முன்னாடி ஓடி போகிறான். அப்போ முன்னாடி செக் பண்ணிட்டு இருந்தவர் பின்னாடி போங்க, இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் பின்னாடி போயிடுறான். அப்போ அந்த இடத்துல ஆர்ட்ஸ் இருக்கான். இப்போ ஓடி போயிட்டு இருக்கும்போது இவனால ஓட முடியல. அப்போ அங்கே ஒரு தாத்தா ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இந்த வண்டி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு $1600 கொடுக்குறான். அப்போ அவரும் அந்த பணத்தை பார்த்தோன்னே இந்த வண்டியை கொடுக்க அவன் உடனே அந்த வண்டியை ஓட்டிட்டு வரான். இப்போவே ஓட்டிட்டு வந்துட்டு செக்கிங் கவுண்டருக்குள்ளே வரும்போது அவங்க கதவு சாத்திடுறாங்க. அப்போவே கதவு சாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ப்ளீஸ் இந்த ஃப்ளைட் நான் போயே ஆகணும், எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க சரி செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க செக் பண்ணிவிட்டு இன்னும் ஃப்ளைட் கிளம்பல, நீங்கள் ஏற போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஹியூகோ நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நம்பர்ஸை சொல்லிக்கிட்டே போகிறான். அப்போ நீ இன்னும் வளரிட்டே வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு 23ன்னு கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல உங்களுக்கும் 23க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹியூகோ கேட்குறான். அப்போவே மார்ஷல் எல்லாருக்கிட்டையும் என்னை பிடிச்சி தரவங்களுக்கு $23,000 கொடுக்குறேன்னு சொன்னார், அதில் தான் 23 என் கூட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறா. உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஜாக்கும் ஜானும் ஒன்றா போயிட்டு இருக்கும்போது ஜான் ஜாக்கை கூப்பிட்டு கொஞ்சம் தள்ளி வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜாக் என்ன வெடிச்சிடுவோமா, பரவாயில்ல வெடிச்சிட்டு போகிறோம், ஆனால் ஒன்று நினச்சாதான் எனக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே அந்த பொந்துக்குள்ளே நீ போகும்போது என்னை விட்டுருன்னு சொன்னேன், அது உன்னை கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது என்னை கொலை பண்ணியிருக்காது, நான் தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படி சொல்கிற, நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல, உன் மண்டையில் என்னதான் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த ஐலாண்ட் என்னை டெஸ்ட் பண்ணுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நானும் நீயும் நிறைய டைம் நேருக்கு நேர் பார்த்து பேசிக்க மாட்டோம், ஏன்னா நீ சயின்ஸ் ஆளு, ஆனால் நான் நம்பிக்கையை சம்மந்தப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன நினைக்கிற, நம்ம இங்கே பிளெயின் கிராஷ் ஆனது, இத்தனை பேர் அடிப்படாமல் தப்பிச்சது, இது எல்லாமே ஆக்சிடெண்ட்டாக நடந்ததுன்னு நினைக்கிறியா, இல்லை ஏதோ ஒரு ரீசன் நம்ம எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு, நான் எல்லாருமே இங்கே ஒரு ரீசனுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். எது நம்மளை கூப்பிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஐலாண்ட் தான் நம்மளை கூப்பிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா போனியாக தான் கூப்பிட்டு வந்துச்சா, அதுதான் என் போனை கொலை பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போன் இந்த ஐலாண்டுக்காக அவனோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படி நம்ம இங்கே வரோம்னா எதுக்காக நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாத்துக்கும் பதில் அந்த ஹேட்சில் தான் இருக்குது, ஹேட்சை நம்ம ஓப்பன் பண்ணாதான் நம்ம எல்லாத்துக்கும் பதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஹேட்ச் நம்ம ஓப்பன் பண்ண போகிறது நம்ம அதில் சர்வைவ் ஆகிறதுக்கு தான், மற்றபடி எதுவும் இல்லை, நீ சொல்கிறது எல்லாத்தையும் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அங்கேருந்து போகிறான். இப்போ ஃப்ளைட்டில் ஜானை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ உக்காந்துட்டு இருக்கும்போது ஒரு புக்கு கை தவறி கீழே விழுந்துருது. அதை எடுக்க ரொம்பவே ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் சுத்தமாக முடியல. இப்போ இவங்க அந்த ஹேட்ச் கிட்ட வந்துடுறாங்க. அப்போ ஜான் ஹியூகோ கிட்ட இன்னொரு பேகை இங்கேருந்து தூரமாக எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹியூகோவும் ஜாக் கிட்டேருந்து டார்ச் வாங்கிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ஜான் கேட்டை கூப்பிட்டு இந்த ஒயரை தூரமாக எடுத்துகிட்டு போய் போடு அப்படின்னு சொல்லும்போது அவள் ஒரு முனையை ஜாக்கெட்டை கொடுத்துட்டு இன்னொரு முனையை தூரமாக எடுத்துகிட்டு போகிறா. இப்போ கப்பலில் போயிட்டு இருக்கும்போது வால்ட்டை மைக்கிள் நல்லா பார்த்துக்கிறான். அப்போ சாயர் நம்ம 1 ஹவருக்கு ஒரு தடவை செக் பண்ணணும், இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடாரை ஆன் பண்ணுறான். அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சாயர் மைக்கிள் கிட்ட நீ ஒரு நல்ல அப்பாவாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா உனக்கு இப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் 8 வயசு இருக்கும்போது அவரே அவரை சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஓ அதனால தான் நீ சாகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சாயர் ஒன்றுமே தெரியாமல் பார்க்கும்போது எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ ஒன்று ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கிற இல்லை சாகணும்னு நினைக்கிற, அதனால தான் அந்த ரப்பர் பிடிக்கிட்டு போகும்போது கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ உடனே தண்ணியில் குதிச்சு அதை எடுத்துகிட்டு வந்த, நான் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சாயர் நான் ஒன்றும் ஹீரோலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரேடாரை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அதுலேருந்து பீப் சவுண்ட் கேட்குது. அப்போ அவங்க ஏதோ ஒன்று பக்கத்தில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்போ சாயதும் சார்லியும் அந்த பிளாக் ஸ்மோக் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அங்கே பார்க்கும்போது எந்த ஃபுட் பிரிண்ட்டும் இல்லை. அப்போ யாருமே இதுக்கிட்ட வரலன்னு சொல்லிட்டு அங்கே தேடி பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தை அழுகுற சவுண்டு புதர்லேருந்து கேட்குது. அப்போ சார்லி டேனியல் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கோபமாக போகும்போது சாயுதம் ஒன்று தடுத்து பொறுமையாக போ அப்படின்னு சொல்லிட்டு
டேனியல் நீ இருக்கன்னு எனக்கு தெரியும், வெளியே வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ டேனியலும் குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியே வரா. அப்போவ அவங்க இங்கே இல்லை, நான் அலெக்ஸுக்கு பதிலாக இந்த குழந்தைய கொடுத்துட்டு அலெக்ஸை வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அழுவுறா. அப்போ சாயேத் இதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி அவகிட்ட இருந்து குழந்தைய வாங்குறான். அதை வாங்கி சார்லி கிட்ட கொடுக்குறான். அப்போ சார்லி நீ தான் இந்த நெருப்பு ஏற்றிருக்க, அதிர்ஷ்னி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க கத்துற சவுண்டு எனக்கு கேட்டுச்சு, அவங்க இந்த பையனுக்காக தான் வராங்கன்ட்டு எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறா. இப்போ ஜாக்கும் ஜானும் சேர்ந்து அந்த டைனமைட்டை அதோட கதவுல கட்டிடுறாங்க. அப்போ அவங்க கட்டினதுக்கப்புறம் ஜாக் அந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டைனமைட்குள்ளே விடுறான். இப்போ இவங்க வேலையை முடிச்சதுக்கப்புறம் எழுந்து வராங்க. அப்போ ஜான் நான் இங்கேருந்து ஏற்றுறேன், நீங்கள் ஓரமாக போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜாக் ஹியூகோ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓரமாக போகிறான். அப்போ கேட் ஜாக் கிட்ட, அங்கே நீ என்ன பண்ண, எப்படி என் பேக்கில் இருந்த டைனமைட் உங்ககிட்ட வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை நான் உன் பேக்கில் வைக்கவே இல்லை, நான் தான் அதை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் இப்படி பண்ண, விதி என்ன தானே சூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எல்லாருமே என்னை லீடராக இருக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் எடுக்கிற முடிவு மட்டும் யாருமே ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கோவப்படுறான். அப்போவன் கேட்கிட்ட, நம்ம இன்னைக்கு நைட்டு சர்வைவ் ஆனால் கூட அது ஒருக்கா நீ ஜான், அவன் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக வருவான், அப்படி என் கூட நிற்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கண்டிப்பாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜான் ஹியூகோ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல மோதி அவன் அந்த டார்ச் லைட்டை கீழே போட்டவனே அதை எடுக்கிறான். அப்போ அவனுக்கு அது சைடில் இருக்க அந்த நம்பர்ஸ் தெரியுது. அப்போவன் அதை பார்த்தோன்னே இதை ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வரான். இப்போவன் ஓடி வரதை பார்த்து ஜாக்கும் கேட்டு எழுந்து நிற்கும் போது ஜான் வேற வழி இல்லாமல் அதை ஏற்றிடுறான். அப்போவன் நான் தான் உன்னை ஏற்ற வேணான்னு சொன்னல, எதுக்கு ஏற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காலால் அடைக்க போகிறான். அப்போவன் அது பின்னாடியே போகும்போது அது வெடிக்க போகுது, அந்த பக்கம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அவனை துரத்திட்டு வரான். அப்போவன் இந்த நம்பர்ஸ் ரொம்ப கெட்டது, இது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சுக்கிட்டே போகும்போது ஜாக் அவனை தள்ளி கீழே விழ வச்சிடுறான். அப்போ அந்த ஹேட்ச் வெடிச்சிருது. இப்போ சாயர் மைக்கிள் கிட்ட உன்னோட ஃப்ளாரை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அது என்னன்னே தெரியாமல் நம்மளால ஃப்ளாரை வேஸ்ட் பண்ண முடியாது, இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்கிறான். இது நைட் டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும், நமக்கு வேற வழி இல்லை, அந்த ஃப்ளாரை ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஒத்துக்கவே மாட்டான். அப்போ வால்ட் எழுந்து வந்து அதை பார்க்கும்போது அது அங்கேருந்து தூரமாக போயிட்டு இருக்கு. அப்போவன் இது ரேடாரை விட்டு தூரமாக போகுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் மைக்கிலேயே பார்க்குறாங்க. அப்போ மைக்கிள் வேற வழி இல்லாமல் அந்த ஃப்ளாரை மேலே பார்த்து ஷூட் பண்ணுறான். இப்போ திருப்பி அந்த ரேடாரை பார்க்கும்போது தூரமாக போயிட்டு இருந்தது இப்போ இவங்ககிட்ட வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க அது திரும்பி வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஜின் சத்தம் போடாதீங்க, காதில் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஏதோ வர சவுண்டு கேட்குது. அப்போ இவங்க எல்லாரும் அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கேருந்து ஒரு கப்பல்ல இருந்து ஒரு லைட் அடிக்குது. அதை பார்த்தோடனே இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம இங்கேருந்து தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு சின்ன கப்பல் மட்டும் தனியாக வருது. அப்போ அதுலேருந்து ஒரு ஆள், நீங்கள் இவ்வளோ தூரமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் பிளேன் கிராஷில் மாட்டிக்கிட்டோம், ஃப்ளைட் 815 அங்கே மாட்டிக்கிட்டு நிறைய பேர் ஒரு மாதமாக அங்கே மாட்டிட்டு இருக்காங்க, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிளேன் கிராஷா, அது ரொம்ப மோசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அதில் இருந்தவன், நாங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம், இந்த பையனை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மைக்கேல் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பையனை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்களா யார் முதல்ல அப்படின்னு சொல்லி மைக்கேல் கேட்க, நாங்கள் அந்த பையனை தானே கேட்டோம், அவனை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சாயர் அவனோட கன் எடுத்து அவங்கள சூழலான்னு போகும்போது மைக்கேல் நான் யாரையும் உங்ககிட்ட தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ சாயர் எடுத்து சுடுறதுக்கு முன்னாடி அவங்க சாயரை சுட்டு அவன் தண்ணியில் விழுந்துடுறான். அவனை காப்பாற்றுறதுக்காக ஜின்னும் தண்ணிக்குள்ளே குச்சிடுறான். அப்போ இவங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி மைக்கேல் பார்க்குறதுக்குள்ள வால்ட்டை அவங்ககிட்ட இருந்து அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. அப்போவே அவன் கூட சண்டை போடும்போது அவனை அடித்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு வால்ட்டை அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போவே கப்பலில் ஏறலான்னு வரும்போது கப்பலில் அவங்ககிட்ட இருந்து ஒரு பாம்பை தூக்கி போட்டுடுறாங்க. அவன் அதை பார்த்து தண்ணிக்குள்ளே போக அந்த கப்பலே வெடிச்சு செதறிடுது. அப்போ வால்ட் அப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ கிளார் கேவில் இருக்கும்போது அங்கே சார்லி குழந்தையோட வந்து அவளை பார்க்குறான். அப்போ குழந்தைய பார்த்த உடனே கிளார் ரொம்ப சந்தோஷப்பட்டு சார்லியை கட்டி பிடிக்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு வந்த ஷானன் சாயித் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிக்கிறா. இப்போ சார்லிக்கு பட்ட அடியெல்லாம் கிளார் பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட பேக்கில் அந்த ட்ரக்ஸ் கடத்திட்டு இருந்த சிலை இருக்குது. இப்போ திருப்பி ஃப்ளைட்டை காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் எப்படி ஏறினாங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கும்போது கேட்டோட கைக்கு மார்ஷல் விலங்கு போட்டு விடுறான்.
சாயித் அந்த பொண்ணோட ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கான். ஷானன் அவள் ஹின்னியலர் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது போன் அதை கொடுக்குறான். இப்போ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஹியூகோ உள்ளே வரான். இப்போ ஜாக் அவனோட பேக்கை எடுத்து வைக்கும்போது அங்கே ஜானை பார்க்குறான். இப்போ எல்லாருமே அந்த ஹேட்ச்குள்ளே என்ன இருக்குன்ட்டு பார்க்க வராங்க. இப்போ ஜானும் ஜாக்கும் உள்ளே பார்க்கும்போது கேமரா அப்படியே உள்ளே போகுது. இதோட சீசன் 1 முடியுது. நான் உங்களை கிரிம் சீசன் 2ல் பார்க்குறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.